கரூர் கொடுந்துயரத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை தாவேகா உள்ளிட்ட 5 தரப்பு நாடி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கின்றனர். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்பதே மிக முக்கியமான சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்வதற்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரி அஸ்ராகாக் தலைமையில் அமைக்கப்பட்டதை போல அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்வதற்கு அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு வழக்கின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. நவம்பர் மாதம் முழுமையான தீர்ப்பு என்பது வர இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து கரூர் நடைபெற்ற அந்த கொடுந்துயர சம்பவத்தை அடுத்து ஒரு நபர் ஆணையம், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மறுபுறம் அஸ்ராகாக் தலைமையிலான எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த குழு என்பது ஒருபுறம் விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்க, இந்த விசாரணை குழுவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனுவை தாவேகா உள்ளிட்ட 5 தரப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. அவற்றில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வாத பிரதிவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டதையும் நாம் இதே போன்ற செய்திகளின் வாயிலாக அறிந்திருந்தோம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து காவல்துறை மிக முறையான கையாள தெரியாமல் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறது. இந்த கொடுந்துயரத்திற்கு காரணம் காவல்துறை தான் என்ற தங்களுடைய தரப்பு வாதமாக முன்வைத்திருந்தது. கூடுதலாக விஜய் மற்றும் தாவேகா தலைவர்கள் தரப்பு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க ஆயத்தமாக இருந்த போதிலும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, அவர்கள் எங்களை வெளியேற்றுவதற்காகவே முயற்சித்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் தாவேகா தரப்பில் இருந்து கூறினார்கள். எனவே ஏற்கனவே காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்கள், சந்தேகங்கள் இருக்கக்கூடிய சூழலில் அஸ்ராகாக் தமிழக காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார். அவர் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டால் பாரபட்சமான ஒரு நீதியே நமக்கு கிடைக்கும். எனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து சிபிஐ விசாரணை அல்லது குறைந்தபட்சமாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் இருந்தும் கடுமையான ஆட்சேபனை என்பது முன்வைக்கப்பட்டது. முழுக்க இந்த விவகாரத்திற்கு கொடுந்துயரத்திற்கு காரணம் விஜய் மற்றும் தாவேகா தரப்புதான் என்று மீண்டும் அழுத்தமாக அங்கு பதிவு செய்தது. ஏற்கனவே நாங்கள் பலமுறை எச்சரித்தும் விஜய் சரியான ஒரு நடைமுறையை கையாளவில்லை, எனவே இந்த கொடுந்துயரத்திற்கு அவர்கள் தரப்பு மட்டுமே காரணம் என்றும் விஜய் இதுவரை கரூர் சென்று கூட பார்க்கவில்லை என்ற தங்களது தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தனர். இருப்பினும் நீதிபதிகள், குறிப்பாக ஜெயன் மகேஸ்வரி தன்னுடைய கடுமையான ஆட்சேபனையை தமிழக அரசு வாதத்தின் மீது தெரிவித்திருந்ததை நாம் பார்த்திருந்தோம். ஏனென்றால் இந்த விவகாரம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தமிழக, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி தாமாக முன்வந்து எஸ்ஐடி குழுவை அமைத்திருக்க முடியும், எந்த வகையில் நீதிபதி கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்க முடியும் என்ற வகையில் தங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திருந்தனர். இருப்பினும் இந்த வழக்கின் மீதான பிரமாண பத்திரத்தை தமிழக அரசு தரப்பில் இருந்து தாக்கல் செய்ய கூறியிருந்தனர். அந்த வகையில் தாக்கல் செய்யப்பட்டது. நவம்பர் மாதம் இந்த வழக்கை விசாரணைக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டு இடைக்கால தீர்ப்பு என்பது வரும் திங்கட்கிழமை வழங்கப்படும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக கூறப்பட்டது. அந்த வகையில் தற்போது தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நிச்சயமாக தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது என்பது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கையில் பின்னடைவாகவே பார்க்கப்படக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது.